உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அதன்படி மொத்த கொள்ளளவான 24 அடியில் தற்போது 21.18 அடி உயரமான அதிகரித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அணையிலிருந்து பாதுகாப்பு கருதி நீர் வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர் வரத்தானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருப்பதால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இன்று காலை நேர நிலவரப்படி செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்ட உயரம் 24 அடியில் தற்போது 21.18 அடியும், மொத்த கொள்ளளவு 2908 மில்லியன் கன அடியும், நீர்வரத்தானது 713 கன அடியாக இருந்து வருகிறது. தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்தும் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக ஏரிக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து வண்ணம் உள்ளது. காலை நேர நிலவரப்படி நீர்வரத்தானது 713 கன அடியாக இருந்தாலும் நேரம் செல்ல செல்ல பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய மழை மற்றும் நீரின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வழக்கமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் அணைகு மதகுகளின் பாதுகாப்பை கருதி 22 அடியை தொட்டவுடன் உபரிநீர் திறந்து விடப்படுவது வழக்கம். தற்போது 21.18 அடி இருப்பதால் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரிநீர் திறந்து விடப்படுவது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்துடன் ஆலோசித்து வருகின்றனர். மேலும் இன்றைய தினம் மற்றும் நாளைய தினத்தில் கடுமையான மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததன் பேரில் தொடர்ந்து ஏரிக்கு வரும் நீரின் அளவை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் இன்று இரவுக்குள் 22 அடியை எட்டிவிடும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதன் பேரில் 22 அடியை எட்டினால் தொடர்ந்து மழையின் அளவும் நீர்வரத்தும் அதிகரிக்கும் பட்சத்தில் உபரிநீர் திறப்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதன் பிறகு முடிவு எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் உபரிநீர் திறந்து விடப்படும் பொழுது முறையாக அடையாறு ஆற்றங்கரை ஓரத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு முறையான வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்ட பிறகே உபரிநீர் திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்மட்டமானது அதிகரித்த வண்ணம் உள்ளது. இது குறித்து 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரிக்கு வரும் நீரின் அளவை கணக்கீடு செய்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தபடி உள்ளனர். தொடர்ந்து ஏரியின் நீர்மட்டத்தை கண்காணித்து வரும் அதிகாரிகள் மழையின் அளவையும் மழையின் காரணமாக ஏரிக்கு வரக்கூடிய நீரின் அளவையும் தொடர்ந்து கண்காணித்தபடி வருகின்றனர். தற்போது 21.18 அடி உள்ள நிலையில் தொடர்ந்து நீரின் வரத்து அதிகரித்தால் ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்தால் அதிக அளவில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்பதற்காகவும், அந்த நேரத்தில் அடையாறு ஆற்றில் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் உபரிநீர் திறக்கும் பொழுது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்ற காரணத்திற்காக தொடர்ந்து அதிகாரிகள் முதல் கட்டமாக சிறிய அளவு உபரிநீர் திறந்து விடுவது குறித்து அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து ஆலோசித்து வருகின்றனர். நன்றி சதீஷ், உங்களுடைய விவரங்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.